முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் ரஹித ராஜபக்ச இன்றைய தினம் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால். மேலும் கோட்டாபய ராஜபக்சவுக்கும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கும் இடையிலான மிக பெரும் தொடர்பு இப்போது நீதிமன்றத்திலே அம்பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதிலே அசாத் மௌலானா மற்றும் கோட்டாபய இணைந்து எடுத்த புகைப்படத்தை சட்டமா அதிபர் திணைக்களம் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார்கள். மேலும் மஹிந்தவின் மூன்றாவது மகன் ரோஹித ராஜபக்ச இன்றைய தினம் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு விசாரணை பிரிவிலே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே முன்னிலையாகி இருக்கின்றார். அவரிடமும் பண மோசடி தொடர்பாக பெரும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். முன்னாள் நீதியமைச்சர், முன்னாள் சிறைச்சாலைகள் விவகாரங்கள் அமைச்சர், முன்னாள் அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பான அமைச்சர் என்று பலதரப்பட்ட அமைச்சு பதவிகளை வகித்து வந்த விஜயதாச ராஜபக்சவினுடைய மகன் ரஹித ராஜபக்ச இன்றைய தினம் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த கைதிலே இவர் மாத்திரமல்ல, மேலும் இவரோடு சேர்த்து 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதிலே ஒருவர் ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாசவினுடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கொரோனை பிரதேச உறுப்பினர் என்று, அதாவது அமைப்பாளர், கொரோனை பிரதேசத்தினுடைய அமைப்பாளர் என்று சொல்லப்படுகின்றது. ஏன் இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது மிக பெரும் சம்பவம் ஒன்று, குறிப்பாக பாதாள உலகக்குழுவோடு தொடர்பிலே இருந்தது மாத்திரமல்லாமல் பாதாள உலகக்குழு மிக பெரும் ஒரு தலைவரை ஹரக்கட்டா என்று சொல்லப்படுகின்ற நதுன் சிந்துக்க என்று சொல்லப்படுகின்ற ஹரக்கட்டாவை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான மிக பெரும் வேலைகளை செய்திருக்கின்றார்களாம். இதற்காக கிட்டத்தட்ட 500 மில்லியன்கள் வரையிலே பேரம் பேசி இருக்கின்றார்கள், 50 கோடி ரூபாய் பேரம் பேசி இருக்கின்றார்கள் என்ற தகவல் வெளியாகித்தான் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த விஜயதாச ராஜபக்சவினுடைய மகனான ரஹித் நிர்மல் ராஜபக்ச மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாசனுடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஹொரணை தொகுதி அமைப்பாளரான வசந்த அமரசிங்க மற்றும் முன்னாள் சிவில் விமான போக்குவரத்துகள் அதிகார சபையினுடைய பணிப்பாளராக இருந்த சதுரங்க என்று சொல்லப்படுகின்ற 3 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் 3 பேருமே 2023 ஆண்டு காலப்பகுதி, 2023 ஆண்டு காலப்பகுதி என்றால் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க இருந்த காலம். அப்போது விஜயதாச ராஜபக்ச நீதி அமைச்சராகவும் சிறைச்சாலைகள் விவகாரங்கள் அமைச்சராகவும் இருந்தார். இந்த காலப்பகுதியில் தான் அவருடைய மகன் அவருடைய தந்தையுடைய செல்வாக்கை, ரஹித ராஜபக்ச தன் தந்தையான விஜயதாச ராஜபக்சவுடைய செல்வாக்கை பயன்படுத்தி பல சுத்துமாத்துகளை செய்திருக்கின்றார்களாம், அல்லது பல வேலைகளை செய்வதற்கு மிக பெரும் திட்டம் ஒன்றை தீட்டி இருக்கின்றார்கள். அதற்கான பணத்தையும் வாங்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த ஹரக்கட்டா நதுன் சிந்துக்க என்று சொல்லப்படுகின்ற ஹரக்கட்டாவை பூசா சிறைச்சாலை அதி உயர் பாதுகாப்பில் இருக்கின்ற பூசா சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து சாதாரண சிறைச்சாலையிலே அவரை வைப்பதற்கான வேலைகளை செய்திருக்கின்றார்களாம். அதோடு அவருக்கு வழங்க வேண்டிய தண்டனையை இல்லாமல் செய்வதற்கான வேலைகளையும் செய்திருக்கின்றார்கள். அதோடு அவரை விசாரணையிலிருந்து தப்ப வைப்பதற்கான வேலைகளையும் நன்றாக செய்திருக்கின்றார்களாம். இதற்காக ஹரக்கட்டாவினுடைய மனைவி துபாயிலே இருக்கின்றாராம். துபாயிலே இருக்கக்கூடிய இந்த மதுவந்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த ஹரக்கட்டாவினுடைய மனைவியிடமிருந்து பேரம் பேசப்பட்டிருக்கின்றது இந்த ரஹித ராஜபக்சவுக்கு. குறிப்பாக ரஹித ராஜபக்ச இந்த ஹரக்கட்டாவுடைய மனைவி மதுவந்தியிடம் 500 மில்லியன்கள் ரூபாய் தரும்படி கேட்டிருக்கின்றாராம். அதாவது இந்த வேலையை நாங்கள் செய்ய வேண்டும் என்றால் 500 மில்லியன்கள் எங்களுக்கு தர வேண்டும், அதாவது 50 கோடி ரூபாய் கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த அளவு பணம் கொடுக்க முடியாது என்ற காரணத்தினால் 200 மில்லியன்கள் 20 கோடி ரூபாய் வரையிலே பேரம் பேசப்பட்டிருக்கின்றதாம். அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கின்றார் இந்த ரஹித ராஜபக்ச. இதனால் அவருக்கு முதல் கட்டமாக முற்பணமாக 12 கோடி 120 மில்லியன்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றதாம். இதற்கு சம்மதம் தெரிவித்துத்தான் இந்த விடயம், அதாவது ஹரக்கட்டாவை விசாரணைகளிலிருந்து தப்ப வைத்தல், ஹரக்கட்டாவை இப்போது இருக்கின்ற சிறைச்சாலையான பூசா சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து சாதாரண கைதிகளோடு அவரை தங்க வைப்பதற்கான வேலைகள், அதோடு விசாரணையிலிருந்து அவரை தப்ப வைப்பதற்கான வேலைகளை செய்திருக்கின்றார்களாம், செய்ய முயற்சித்திருக்கின்றார்களாம். இதற்காக பலரோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருக்கின்றார்கள், லஞ்சம் கொடுக்கவும் தயாராக இருந்திருக்கின்றார்கள். இந்த விசாரணை வெளியே வந்தவுடன் தான் இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் ரஹித நிர்மல் ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரோடு 3 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. எனவே தந்தை சிறைச்சாலைகள் விவகாரங்கள் அமைச்சர், நீதியமைச்சர், மிக முக்கியமான விடயம், நீதியமைச்சரே நீதி தவறுவதா? எனவே நீதியமைச்சர் சிறைச்சாலைகள் விவகாரங்கள் அமைச்சராகவும் இருந்த போதுதான் இந்த வேலையை செய்திருக்கின்றார்கள். எனவே இப்போதுதான் கொஞ்சம்
கொஞ்சம் கொஞ்சமாக பல விடயங்கள் வெளிவருகின்றது. ரணில் காலத்திலே அதுவும் நீதியமைச்சராக இருந்த ஒருவர், அவருடைய மகன் இப்படியான வேலையை செய்கின்றார் என்றால் அவர்களுக்கு தொடர்பில்லாமலா இது நடந்திருக்கும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே தான் இருக்கின்றது. இப்போது இந்த விடயம் அம்பலத்திற்கு வந்திருக்கின்றது. அந்த காலப்பகுதியில் தான் டிரான் அலஸ், எல்லோருக்கும் தெரியும், ஹரக்கட்டாவை கடந்த வருடம் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்கின்ற போது ஹரக்கட்டா சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்திருந்தார். சிறைச்சாலையிலும் மன்னிக்கவும், அவரை நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றிருந்தார்கள். நீதிமன்றத்திலே வழக்கு விசாரணை முடிந்தவுடன் ஹரக்கட்டா நீதிமன்றத்தை விட்டு வெளியே வருகின்ற போது, நான் இறந்தால் என்னுடைய இறப்புக்கு அல்லது நான் இந்த நிலைமையில் இருப்பதற்கு காரணம் என்னுடைய இறப்புக்கு காரணமாக இருப்பவர், என்னை கொல்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள், அவர்கள் யார் என்றால் அவருடைய பெயரை சொல்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு டிரான் அலஸ் மற்றும் முன்னாள் போலீஸ் அதிபராக இருந்த தேசப்பந்து தென்னக்கோனுடைய பெயரை ஊடகங்கள் முன்னிலை உச்சரித்திருந்தார். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அது ஏனென்று பார்க்கின்ற போது ஹரக்கட்டாவை தப்பச் செய்வதற்காக அங்கே டிரான் அலஸ் மற்றும் அப்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் மற்றும் அப்போதைய போலீஸ் அதிபராக இருந்த தேசப்பந்து தென்னக்கோன் ஆகியோர் பேரம் பேசி இருக்கின்றார்களாம். அவர்கள் கேட்ட பணத்தை கொடுக்கவில்லை என்ற காரணத்திற்காகத்தான் ஹரக்கட்டாவை சிறையிலே அடைத்தார்கள் என்ற செய்தியெல்லாம் வெளியாகியிருந்தது. ஆனால் ஹரக்கட்டா கேட்ட பணத்தை கொடுத்திருந்தால், ஹரக்கட்டா தரப்பு கேட்ட பணத்தை கொடுத்திருந்தால் அவரை தப்பச் செய்திருப்பார்களாம் இந்த டிரான் அலஸ் மற்றும் தேசப்பந்து தென்னக்கோன் குழுவினர். இந்த விடயமும் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்த போதுதான், அப்போதுதான் டிரான் அலஸும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார் என்பது மிக முக்கியமான விடயம். அதே ஒரு வேலையைத்தான் இந்த ரஹித நிர்மல் ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற இந்த விஜயதாச ராஜபக்சவுடைய மகனும் இன்னும் ஒரு புறத்திலே செய்து வந்திருக்கின்றார். ஆக மொத்தத்திலே எல்லோருமே சேர்ந்து ஹரக்கட்டாவை தப்பச் செய்வதற்கான வேலையை செய்திருக்கின்றார்கள். அது இப்போது அம்பலத்திற்கு வந்து சிக்கி இருக்கின்றார்கள், கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். மேலும் கோட்டாபய ராஜபக்ச தொடர்பாக இப்போது சட்டமாதிபர் திணைக்களம் இந்த பாருங்கள் என்று நீதிமன்றத்திலே மிக பெரும் ஆதாரம் ஒன்றை தூக்கி போட்டிருக்கின்றார்கள். இந்த ஆதாரத்தை கோட்டாபே எதிர்பார்த்திருக்க மாட்டார் என்ற அடிப்படையிலே தென்னிலங்கை புலனாய்வு ஊடகங்கள் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது. என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது, என்னை கைது செய்ய வேண்டாம் என்ற அடிப்படையிலே இந்த குற்றத்தடுப்பு இந்த பயங்கரவாத தடை சட்டத்திலே எந்த ஆதாரமும் இல்லாமல் என்னை கைது செய்ய வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்ற அடிப்படையிலே மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே கோட்டாபய ராஜபக்ச மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் தன்னுடைய சட்டத்தரணிகளூடாக. அந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம். அந்த விசாரணையின் போது அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் ஜூலை மாதம் 6 மற்றும் 9ஆம் தேதிகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் அந்த வழக்கு விசாரணையின் போது ரொமேஸ் டி சில்வா என்ற ஜனாதிபதி சட்டத்தரணி தான் கோட்டாவுக்காக முன்னிலையாகி இருக்கின்றாராம். அவர் பல விடயங்களை முன்வைக்கின்ற போது சட்டமாதிபர் திணைக்களம் கோட்டாவுக்கு எதிராக ஒரு புகைப்படம் ஒன்றை முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த புகைப்படமானது கோட்டாபய ராஜபக்சவும் ஆசாத் மௌலானாவும் ஒன்றாக நின்று எடுத்த புகைப்படம் என்பது வெளிவந்திருக்கின்றது. காரணம், இந்த ஆசாத் மௌலானா யார் என்றால் எல்லோருக்கும் தெரியும். சேனல் 4 தொலைக்காட்சியிலே இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பின்னணியில் சுரேஷ் சாலே, பிள்ளையான், கோட்டாபய ராஜபக்ச, திரிபோலி இராணுவ குழு இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருந்தவர் தான் இந்த ஆசாத் மௌலானா. இப்போதும் வெளிநாட்டில் இருக்கின்றார். அவரிடம் விசாரணைகள் நடத்துவதற்காக சானி அபேசகர தலைமையிலான குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு குழுவினர் 5 பேர் அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய இலங்கை தூதரகத்திலே வைத்து வாக்குமூலங்களையும் பெற்று ஆதாரங்களையும் பெற்றுவிட்டு வந்துவிட்டார்கள். அவர்களிடம் இருக்கின்ற ஒரு ஆதாரம் தான் இந்த புகைப்படம். கோட்டாபய ராஜபக்சவும் ஆசாத் மௌலானாவும் ஒன்றாக இருந்து எடுத்த புகைப்படம். இந்த புகைப்படத்தை தூக்கி நீதிமன்றத்திலே கொடுத்தவுடன் இந்த ரொமேஸ் டி சில்வா, கோட்டா சார்பாக முன்னிலையான அந்த சட்டத்தரணி ரொமேஸ் டி சில்வா பதறி போய் சொல்லி இருக்கின்றாராம். இந்த புகைப்படத்துக்கு எப்போது எடுக்கப்பட்டது, என்ன விடயம் என்பது தொடர்பாக என்னுடைய கட்சிக்காரரான கோட்டாவுக்கு தெரியாது என்பதை சொல்லி இருக்கின்றாராம். ஆனால் புகைப்படத்தில் இருப்பது கோட்டாவும் ஆசாத் மௌலானாவும் தானாம். ஆனால் அந்த புகைப்படம் எடுக்கப்படவில்லை என்று அவர்கள் சொல்லவில்லை. எடுக்கப்பட்டது உண்மைதான் என்றும், ஆனால் எப்போது என்ன காரணத்திற்காக எடுக்கப்பட்டது என்றும் தெரியாதென்றும், பல அரசியல் காரணங்களுக்காக பலர் கோட்டாவோடு வந்து புகைப்படம் எடுத்திருப்பார்கள், அப்படி ஒரு புகைப்படமாக இருக்கலாம் என்று அப்படியே காயை மாற்றி போட்டிருக்கின்றார்கள் என்று நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த புகைப்படமானது 2017ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே கோட்டாவினுடைய வீட்டிலே இடம்பெற்ற ஒரு அரசியல் கலந்துரையாடலின் பொழுது எடுக்கப்பட்டிருக்கின்றதாம். அந்த அரசியல் கலந்துரையாடல் தான் ஒருவேளை உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய திட்டமாகவும் இருக்கலாம். காரணம், அரசியல் கலந்துரையாடலே ஆசாத் மௌலானா கலந்து கொண்டிருக்கின்றார் என்பது மிக முக்கியமான விடயம். அதன் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இப்போது ஆதாரமாக காட்டப்பட்டு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்ற போது அந்த வழக்கு இப்போது மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்வருகின்ற ஜூலை 6ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதிகளுக்கு வழக்கு விசாரணைகள் இடம்பெற இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மிக பெரும் ஆதாரம் ஒன்றை காட்டியிருக்கின்றார்களாம்.
குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு. அதனை எங்களுக்கு என்னவென்றே தெரியாது என்ற அடிப்படையிலே கோட்டா தரப்பு, குறிப்பாக ரமேஷ் டி சில்வா தரப்பு இந்த விடயத்தை மறுப்பதற்கு முயற்சித்து வருகின்றார்கள் என்பதும் மிக முக்கியமான விடயம். முழு பூசணிக்காயை சோத்துக்குள்ளே மறைக்கின்ற வேலையை நன்றாக செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த கோட்டா தரப்பு என்பது மிக முக்கியமான விடயம். மேலும் மஹிந்தவினுடைய மூன்றாவது மகன் ரோஹித ராஜபக்ச இப்போது ஒரு வழக்கு ஒன்றிலே சிக்கியிருக்கின்றார். குறிப்பாக கொழும்பிலே இருக்கக்கூடிய 2 நிறுவனங்களிலே முதலீடு செய்திருக்கின்றாராம். 19 மில்லியன் ரூபாய்கள் முதலீடு செய்திருக்கின்றாராம். இந்த முதலீடு தொடர்பாகத்தான், இந்த முதலீட்டுக்கு எப்படி பணம் வந்தது, இது எப்படியான முதலீடாக இருக்கின்றது என்று இது தொடர்பாக விசாரணைக்காக இன்றைய தினம் ரோஹித ராஜபக்ச நிதி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே முன்னிலையாகி இருக்கின்றாராம். நிதி குற்றத்தடுப்பு விசாரணையிலே இந்த விடயம் சார்ந்து பேசப்பட்டிருக்கின்றது. ரோஹித ராஜபக்சவும் இப்போது குறிவைக்கப்பட்டிருக்கின்றார். எல்லோருமே நினைத்துக் கொண்டிருந்த விடயம், இந்த கிறிஸ் நிறுவன வழக்கிலே சிக்கியிருக்கின்றார் நாமல் ராஜபக்ச. பல மோசடிகள், பல பணத்தை தன்னுடைய வங்கியிலே வைத்திருந்தார். பல லட்சம், பல மில்லியன் கணக்கான பணத்தை தன்னுடைய வங்கியிலே வைத்திருந்தார். அந்த பணத்தினூடாக காணிகளை கொள்முதல் செய்திருந்தார் என்று ஜோசித ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு. இப்போது இந்த ரோஹித ராஜபக்சவும் ஒரு வழக்கிலே சிக்கியிருக்கின்றார். எல்லோரும் நினைத்தார்கள் இந்த சேட்டலைட் அனுப்பிய விடயம், செய்மதி அனுப்பிய விடயத்திலே தான், ராக்கெட் ஒன்றை அனுப்பிய விடயத்திலே தான் இவர்கள் சிக்குவார்கள் என்று ரோஹித ராஜபக்ச தரப்பு. ஆனால் இல்லை, மாறாக இப்போது ஒரு 2 நிறுவனங்களிலே பண முதலீடு செய்த விடயம் சார்ந்தான் ரோஹித ராஜபக்சவுக்கு சிக்கல் நிலை ஏற்பட்டு இன்றைய தினம் இந்த விசாரணைக்காக அவர் நிதி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே முன்னிலையாகி இருப்பதாகவும் தொடர்ச்சியாக விசாரணை இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இதுவரையான நேரத்திலே. ஆனால் அவர் கைது செய்யப்படலாம், படாமலும் போகலாம். ஆனால் விசாரணைகளுக்காக முன்னிலையாகி இருக்கின்றார் இதுவரை கிடைத்த தகவலின் அடிப்படையில். பொறுத்திருந்து பார்ப்போம். கோட்டா தொடர்பாக மிக பெரும் ஆதாரம் கிடைத்திருக்கின்றது. இது எப்படி நகரப் போகின்றது என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.